வணக்கம். செல்வகுமாரின் தென்மேற்கு பருவமழை அடுத்த கட்ட தீவிரம் எப்பொழுது? உங்கள் அணைகள் நிரம்புவது எப்பொழுது? மீண்டும் காவிரியில நீர்வரத்து கூடுவது எப்பொழுது? தென்மேற்கு பருவமழை தென்னிந்தியாவில் தீவிரம் எப்பொழுது? ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஆகஸ்ட் 5 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. தமிழ்நாட்டிலே வெப்பசலன இடிமழை பொழிவு தீவிரமடைய போகிறது என்று அறிவித்த நிலையில் ஓரிரு நாள் தாமதம் தவிர விலகவில்லை. வலிமையான மழைப்பொழிவு இருக்கு என்று அறிவித்திருந்தோம். அதுவும் பொழிந்து கொண்டிருக்கிறது. இன்னும் மேட்டூருக்கு வரக்கூடிய தண்ணீர் 50,000க்கு கீழ் குறையவில்லை. தொடர்ந்து 50,000க்கு மேல் தான் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதுவும் குறைந்தாலும் திறப்புக்கேற்ற வரத்துக்கு குறையாமல் நீர்வரத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். மீண்டும் தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடைய போகிறது. நேற்றைக்கு வெப்பசலன இடிமழைப்பொழிவு தீவிரமடையும், பரவலாகும். கனமழைப்பொழிவு வடகடலோரத்திற்கு வடவுள் மாவட்டங்களுக்கு இருக்கிறது என்று அறிவித்தபடி நேற்றைய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் 119 மில்லிமீட்டர், கேளம்பாக்கம் 103 மில்லிமீட்டர், அடையாறு 101 மில்லிமீட்டர், எண்ணூர் 92 மில்லிமீட்டர், எண்ணூர். அடுத்தபடியாக திருவொற்றியூர் 89 மில்லிமீட்டர், கொட்டிவாக்கம் 87 மில்லிமீட்டர், கிண்டி 86 மில்லிமீட்டர், கேளம்பாக்கம் 80 மில்லிமீட்டர், செம்பரம்பாக்கம் 80 மில்லிமீட்டர், கொளத்தூர் 79 மில்லிமீட்டர், ஸ்ரீபெரும்புதூர் 74 மில்லிமீட்டர், ஆரந்தூர் 73 மில்லிமீட்டர், காஞ்சிபுரம் 70 மில்லிமீட்டர், அண்ணாநகர் மேற்கு 68 மில்லிமீட்டர், தேனாம்பேட்டை 64 மில்லிமீட்டர், மணலி 62 மில்லிமீட்டர் மற்றும் நியூ மணலி டவுன் 61 மில்லிமீட்டர், கோடம்பாக்கம் 59 மில்லிமீட்டர், ஐஸ்ஹவுஸ் 60 மில்லிமீட்டர், அம்பத்தூர் 56 மில்லிமீட்டர், மௌலிவாக்கம் 56 மில்லிமீட்டர், வெள்ளிவாக்கம் 56 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக திருவேற்காடு 55 மில்லிமீட்டர், உத்தண்டி 54 மில்லிமீட்டர், மதுரவயல் 48 மில்லிமீட்டர், திருவிக்கா நகர் 47 மில்லிமீட்டர், புழல் 45 மில்லிமீட்டர், வளசரவாக்கம் 45 மில்லிமீட்டர், மீனம்பாக்கம் 45 மில்லிமீட்டர், நுங்கம்பாக்கம் 44 மில்லிமீட்டர், மடிப்பாக்கம் 43 மில்லிமீட்டர், குன்றத்தூர் 41 மில்லிமீட்டர், மாம்பாக்கம் 40 மில்லிமீட்டர், சோமங்கலம் 40 மில்லிமீட்டர், பெருங்குடி 40 மில்லிமீட்டர். இது சென்னை மாநகரம் அதன் சுற்றுவட்டார பகுதி மட்டும்தான். இன்னும் திருவள்ளூர் பொழிந்திருக்கிறது, ராணிப்பேட்டை பொழிந்திருக்கிறது, காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பொழிந்திருக்கிறது, காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மேலும் கள்ளக்குறிச்சி, இன்னும் பார்த்தீங்கன்னா உள்ளே தெற்கே மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், டெல்டா மாவட்டங்கள் எல்லாமே நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், காரைக்கால், மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, திருச்சி மாவட்ட பகுதிகள், மேலும் விருதுநகர் மாவட்ட பகுதிகள் எல்லாமே மழை பொழிந்திருக்கிறது. இன்னும் நிறைய மழை பொழிவு பொழிந்திருக்கிறது. இந்த மழை பொழிவு தொடக்கமே தவிர இது படிப்படியாக பரவலாகும். மேற்கு மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் இன்றைய மழைப்பொழிவு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, அதற்கு முன்னாடி கேரளாவிலே தொடங்கி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சியின் மழையில் மேலும் மதுரை, சிவகங்கை, விருதுநகர் மற்றும் திண்டுக்கல், புதுக்கோட்டை, சிவகங்கை போன்ற மாவட்டங்களுக்கு கொடுத்து பிறகு வடவுள் மாவட்டங்களுக்கு தீவிரமடைந்து பிறகு அனைத்தும் வடகடலோரம் டெல்டா மாவட்டங்களுக்குள் நள்ளிரவு அதிகாலை வரை இன்றைக்கும் மழை இருக்கிறது. இப்படி 15 நாட்களுக்கு வரக்கூடிய 15ஆம் தேதி வரைக்கும் குறைந்தபட்சம் இந்த சுற்றின் மழைப்பொழிவு இருக்கிறது. இந்த சுற்றின் மழைப்பொழிவு என்றால் இந்த குணத்தில் இந்த காற்று சுழற்சி, இந்த வளிமண்டல சுழற்சி காரணமாக அதற்கு பிறகு ஆந்திர கரையோரத்தில் காற்று சுழற்சி அமைய இருக்கிறது. அந்தமான் பகுதியில் உருவாகக்கூடிய வளிமண்டல சுழற்சி ஒன்று ஆந்திர பிரதேச கரையை நெருங்கி காற்றழுத்த தாழ்வு நிலையாக பகுதியாக மாறி தீவிரமடைந்து தென்மேற்கு பருவக்காற்றை கேரளா, கர்நாடகா வழியாக ஈர்க்கும் என்று ஏற்கனவே நாம் ஒன்று நீண்டகால அறிக்கையில் அறிவித்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் ஆகஸ்ட் 15க்கு மேல் 16, 17, 18 தேதிகளில் கேரளா, கர்நாடகாவிற்கு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் உட்பட அனைத்து அணைகள், நீர்பிடிப்பு பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் வகையில் மழைப்பொழிவு ஆகஸ்ட் 15க்கு மேல் 18 தேதி வாக்கில் அமைய இருக்கிறது. அந்த மழைப்பொழிவு ஒரு சில நாட்கள் மிக கன மழைப்பொழிவை கொடுத்து பிறகு அந்த நிகழ்வு
வடக்கு நோக்கி வட மாநிலங்கள் நோக்கி நகர்ந்தாலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கிறது. ஆகஸ்ட் பிற்பகுதியிலையும் செப்டம்பர் அக்டோபர் மாதத்திலேயும் நல்ல மழை பொழிவு இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை ஆகஸ்ட் 15க்கு பிறகு தீவிரமடைந்தாலும் தமிழ்நாட்டிலே வளிமண்டல சுழற்சி காரணமாக மழை பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கும். தமிழ்நாட்டில் மழை பொழிவிற்கு என்னை பொறுத்த வரைக்கும் மழை இல்லாமல் காய விட்டு சென்று விடாது. கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை காற்று பகுதிக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் மலை பகுதிகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கும் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் கடலோர பகுதிகளுக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே நம்பர் 1 இடத்தை வடகடலோரம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உட்பட நல்ல மழைப்பொழிவை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கும். ஆக தென்மேற்கு பருவமழை தீவிரம் காட்டினாலும் அதே நேரத்தில் உள்ளே காற்று சுழற்சி வளிமண்டல சுழற்சி காரணமாக மழைப்பிடிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கும். தென்மேற்கு பருவமழையால் மீண்டும் கூடுதல் நீர்வரத்தை வரக்கூடிய 3வது 4வது வாரத்திலிருந்து, அதுவும் சரியாக சொல்லப்போனால் 18ஆம் தேதியிலிருந்து அப்படியே அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் மீண்டும் ஒரு தீவிர மழைப்பொழிவை எல்லாம் அடுத்தடுத்த நிகழ்வால் கொடுக்க இருக்கிறது. ஆகவே நல்ல மழைப்பொழிவு, அணைகளை அனைத்தையும் நிரப்பும் மழைப்பொழிவு. பவானி சாகருக்கெல்லாம் இன்னும் ஒரு 7 டிஎம்சி இருந்தால் நிரம்பிடும். அந்த 7 டிஎம்சிக்கெல்லாம் சும்மா சாதாரணமாக ஒரு 3-4 நாட்களிலே நிரப்பக்கூடிய அளவில் மழைப்பொழிவு காத்திருக்கிறது. இன்னும் பரம்பிக்குளம் எல்லாமே எல்லா தென் மாவட்ட அணைகளுமே அனைத்து அணைகளையும் நிரப்பக்கூடிய அளவில் மீண்டும் காவிரியில் கூடுதல் நீர் வரக்கூடிய அமைப்பையும் இந்த மாதம் 18ஆம் தேதியிலிருந்து ஏற்படுத்த போகிறது என்பதையும், அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலும் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழையும் மிகச்சிறப்பாக இருக்கிறது என்று நீண்ட கால அறிக்கையில் சொல்லியிருக்கோம். தென்மேற்கு பருவமழையே அக்டோபர் 15ஆம் தேதி வரை தொடர இருக்கிற நிலையில் அக்டோபர் 23லிருந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது. அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா லானினா மற்றும் நெகட்டிவ் ஐஓடி என்றாலே வங்கக்கடலுக்கு தெற்குடைய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பம் உயர்ந்திருக்கும். அதே போல லானினா என்பது தென்சீன கடலும் பசிபிக் பெருங்கடல் ஆசிய கரையோர பக்கமும் உயர்ந்திருக்கும். இவை எல்லாமே நிகழ்வு உருவாகக்கூடிய, நிகழ்வு தீவிரமடையக்கூடிய, நிகழ்வை வலிமைப்படுத்தக்கூடிய இடமாக இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக தீவிரமாக இருக்கும். ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு அதிக மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே வந்து ஒவ்வொரு நிகழ்வால் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள் நிறைய மழைப்பொழிவை பெறும். இதனால் ஒவ்வொரு சுற்றும் ஒவ்வொரு குறிப்பிட்ட மாவட்டங்களை மையமாக வைத்து அமைந்தாலும் இறுதியில் எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரு சிறப்பான ப்ளஸ் மழைப்பொழிவை, கடலோர மாவட்டங்களுக்கும் உள்ளே ப்ளஸ் மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. தொடர்ந்து மழைப்பொழிவிற்கு சாதகம் இருக்கிற காரணத்தினால மழை இல்லையே, நிலத்தடி நீர்மட்டம் இறங்கிவிட்டதே, மழை பெய்யவில்லையே, குளங்கள் நிரம்பவில்லையே, ஏரி நிரம்பவில்லையே, ஆடு மாட்டிற்கு தண்ணீர் இல்லையே என்ற ஏக்கமெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு வரக்கூடிய நாட்களிலே உங்களை திருப்திப்படுத்தக்கூடிய மழைப்பொழிவு பொழிய இருக்கிறதே, அதுவரை நீங்கள் நிம்மதியுடன் இருந்து மழையை வரவேற்று மழைநீரை சேமித்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய விவசாயத்தில் லாபமடைய வானிலை மாறுதல் அப்டேட்ஸை தொடர்ந்து ஆண்டு முழுவதும் பார்த்து பயன்பெறுமாறும் திட்டமிட்ட வேளாண்மை செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.